2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள வந்து நம்ம எந்த தேவா, ஜீவா 2 அற்புதமான பசங்க. சின்ன வயசுலேயே ரீலெல்லாம் போட்டு நல்லா பண்ணுறாங்க. அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியாக சொல்கிறார், தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்கள் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமாக கொடுத்தீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பேன் பண்ணுறாங்க. வரவேற்கிறேங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திராவில் 13 வயதுக்கு கீழே சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறதை பற்றி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனால் முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பு இல்லை. அந்த குழந்தைங்களை, தம்பி நீ ரீல் போடாதேப்பான்னு ஃபோன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிகழ்வில் இருக்கிறாங்க. குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, சினிமா பாட்டு. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்லை. முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்லை. ஆனால் இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சராக மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால் இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்றது? இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதெல்லாம் அனுபவிச்சு தாங்க ஆகணும். வேற வழி இல்லை.